அன்பான மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 1/2/2025 சனிக்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதம் என்பது மிகவும் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக, ராசியிலே அஷ்டமாதிபதியும் 6-9 கூடிய புதன் பகவானும் 6-8 சம்பந்தப்பட்டு இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதத்தில் ஆரம்பம் 10 தேதியில் வரையில் சற்று தடை தாமதங்களை அனுபவித்து பின்பு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது. 2ஆம் இடத்திலே 7 கூடுவர் அமைய பெற்று அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுதும் மாதத்தில் ஆரம்பம் என்பது சற்று தேவையில்லாத செலவுகளிலே கணவன் மனைவிகளால் ஒரு சில கருத்து வேறுபாடுக்கு பிறகு நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே ராசி என்பது 2ஆம் இடத்திலே கோச்சார ராசி என்பது கும்பராசியாக அமைய பெற்று நட்சத்திரம் என்பது சதயம் 4ஆம் இடத்திலையும் லக்கணம் துலாம் லக்கணத்திலையும் உங்களுக்கு மகர ராசிக்கு 5-10 என்று சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய லக்கணத்திலே கோச்சார லக்கணமாக அமைய பெற்று வளர்பிறை திதியிலே பிறந்திருக்கின்றது. கரணம் என்பது தைத்துளை கரணத்திலும் யோகம் பரிகும் யோகத்திலும் யோக தேவதை விஸ்வகர்மாவளம் என்று காளி துர்க்கையை வழிபட்டு வர நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. 2ஆம் இடத்திலே 7 கூடியவர் சந்திர பகவானும் சனி பகவானும் சேர்க்கப்பட்டு இந்த மாதம் பிறந்திருக்கின்றது என்பது தொழில் வேலைகளிலே கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு பிப்ரவரி மாதமாக இருக்கின்றது. முயற்சி சாணத்திலே ராகு பகவானும் சுக்கிர பகவானும் 5-10 என்று சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் முயற்சி சாணத்திலே இருந்து முயற்சி சாணாதிபதியும் பஞ்சமஸ்தானத்திலே மகர ராசிக்கு 5-3 என்று சொல்லக்கூடிய முயற்சி சாணத்திலே 5-3 பரிவர்த்தனை யோகத்திலே செல்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய முயற்சி ஸ்தானம் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் ஒரு மனிதருக்கு முயற்சி ஸ்தானம் பலமாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே மகர ராசிக்கார நேயர்களுக்கு முயற்சி ஸ்தானமும் பஞ்சமஸ்தானமும் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தையும் நீங்கள் உங்களுடைய அறிவு சிந்தனைகளில் நல்லதொரு மாற்றத்தையும் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் அழகுகளாக நினைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்க பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. பஞ்சமஸ்தானம் 10ஆம் இடம், குழந்தைகளால் தொழில்களால் நல்லதொரு மேன்மைகளை அடைகின்ற ஒரு மாதம் என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. மகர ராசி என்பதே தொழில் ஸ்தானத்தில் அமைய பெற்ற ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத செலவுகளிலே குறுக்கிட்டு தேவையில்லாத செலவுகளிலே சென்று கொண்டிருந்த நாளாக இருந்து கொண்டிருந்து இனி வருகின்ற நாட்களிலே நல்ல எதிர்பார்க்கின்ற சுப செலவுகளையும் செய்யக்கூடிய சனி பகவானால் ஒரு சில தடை தாமதங்கள் அணிவித்துக் கொண்டிருந்த நாட்கள் போய் இனி வருகின்ற நாட்கள் நல்லதொரு மாற்றத்தை குருவின் நட்சத்திரத்திலே சனி பகவான் செல்ல போகின்றதும் சனி பகவான் இந்த மாதம் மார்ச் மாதம் 30ஆம் தேதி உங்களுடைய 4ஆம் இடத்திலே 3ஆம் இடத்திலே செல்ல போகின்றது. 3ஆம் இடம் என்பது முயற்சி சாண வீர தீர பராக்கிரம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மாமனார்களை பற்றி குறிக்கக்கூடிய சகோதரிகளை பற்றி குறிக்கக்கூடிய சகோதரனை குறிக்கக்கூடிய ஸ்தானத்திலே சனி பகவான் முயற்சி ஸ்தானத்திலே ராசிநாதன் செல்ல போகின்ற காரணத்தினாலே இதுநாள் வரையில் தடை தாமதங்கள் இருந்த நிலை மாறி இனி வருகின்ற நாட்களிலே புது தெம்பு புது பொலிவு முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்குகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. பிற்பகுதியில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் அஷ்டமாதிபதி ராசியிலே இருந்து ஒரு சில தடை தாமதங்களிலே தகப்பனால் ஒரு சில வம்பு வழக்குகளிலே சிக்கி கொண்டிருந்த நிலைகள் மாறி இனி வருகின்ற காலங்களிலே அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாகவும் ஆரம்பம் என்பது பிற்பகுதியில் என்பது பிப்ரவரி மாதம் என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு சற்று பொருளாதாரத்தை தகப்பனால் பெரிய மனிதர்களால் ஒரு சில சண்டை சச்சரவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நிலையாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே எதுவாக இருந்தாலும் பெரிய மனிதர்களாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மாதமாக மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் குருவின் பார்வை என்பது ராசியிலே விழுகின்ற காரணத்தினாலே சகலவிதமான தோஷங்கள் போக்கி நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. குருவின் பார்வை ராசி லக்னத்தில் விழுகின்ற நேயர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நல்லதொரு குதூகலமான கொண்டாட்டத்தையும் நல்லதொரு மாற்றத்தையும் அனுபவிக்கக்கூடிய நேர்களும் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே உங்களுக்கும் குருவின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பாக்கியங்களை தாங்கி இந்த மாதம் என்பதும் பிறந்திருக்கின்றது. குருவின் பார்வை உங்களுக்கு மகர ராசிக்கு 11ஆம் இடத்தையும் மகர ராசிக்கு 9ஆம் இடத்தையும்
பார்க்கின்ற குருவின் பார்வை தகப்பனால் நல்லதொரு மேன்மைகளையும் உயர்வுகளையும், குழந்தைகளால் மேன்மைகளையும், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும், வெளிநாடு, இந்த ராசி என்பது சரராசியாக இருக்கின்ற காரணத்தினாலே சரராசியிலே 2 கிரகங்கள் சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தடை தாமதங்களை மீறி நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமும், குருவின் பார்வை என்பது குரு, சூரியன், புதன், செவ்வாயின் இங்கு 4 கிரகங்கள் ராசியை பலப்படுத்துகின்ற காரணத்தினாலே அதிலே குருவின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே குரு பகவான் முயற்சி 3-12 குடையவர் 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே இதனால் வரையில் வம்பு வழக்குகளாக இருந்தாலும், கோர்ட்டு கேசுகளாக இருந்தாலும், சட்ட சிக்கல்களாக இருந்தாலும் அதிலே தெளிவான ஒரு நல்லதொரு மன அமைதியையும் அற்புதமான பேச்சுவார்த்தைகளையும் தொடங்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிப்ரவரி மாதம் என்பது உங்களுக்கு குருவின் பரிபூர்ணமான குருவின் பார்வையால் சகலவிதமான யோக பலன்களை உங்களுடைய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 6ஆம் இடத்திலே இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இதுநாள் வரையில் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை தள்ளி போய் கொண்டிருந்த ஒரு சில வார்த்தைகளை சுபபோகமான வெற்றிகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் பிப்ரவரி மாதம் மகர ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. செவ்வாய் பகவான், குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் 4 கிரகங்களில் பலம் என்பது ராசியிலே பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே தகப்பனால் ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும், மாமன்களாலும் உங்களுடைய உறவினர்களாலும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிப்ரவரி மாதம் என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு இனி வருகின்ற காலங்களிலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் பெண்களால் நல்லதொரு ஆதரவு, அன்புகள் கிடைக்கின்றது. மகர ராசிக்கு 5-10 குடையவர் சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலே பரிவர்த்தனை யோகத்திலே, 3 குடையவர் 5ஆம் இடத்திலேயும் 3-5 பரிவர்த்தனை என்பது மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை யோகத்திலே இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கின்ற சிந்தனைகள், நீங்கள் எடுக்கின்ற காரியங்களாக இருந்தாலும் அனைத்து சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்றது என்பது ஒரு சில தடை தாமதங்களே 2க்கு விரையாதிபதி பொருளாதாரத்திலே பணம் விரயங்களிலே செய்து கொண்டிருக்கின்ற சுப நிகழ்வுகளாக போய் கொண்டிருக்க, நல்ல செலவுகளை செய்யக்கூடிய, தொழில்களுக்காகவும் வேலைகளுக்காகவும் செய்யக்கூடிய, உங்களுடைய குடும்பங்களுக்காக செலவு செய்யக்கூடிய, இதனால் வரையில் செய்து கொண்டிருந்தாலும் இனியும் செய்கின்ற குருவின் பார்வை ராசியாக இருந்தாலும் லக்கணமாக இருக்கின்ற மகர ராசி லக்கணத்தில் பிறந்த நேயர்களுக்கும் குருவின் பார்வை நல்லதொரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகின்றது. பல தோஷங்கள் இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கின்ற நேயர்களுக்கு தோஷங்கள் போக்கி இந்த கோச்சார கிரகங்களில் பார்வை ராசியிலே விழுகின்ற காரணத்தினாலேயும் லாபஸ்தானத்தை குறிக்கின்ற குருவின் லாபக்காரகன், தனக்காரகன், புத்திரக்காரகனுடைய பார்வை உங்களுடைய 11ஆம் இடத்திலேயே விழுகின்ற காரணத்தினாலே மூத்த சகோதர சகோதரிகளால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், தடை தாமதங்களிலே இருந்து கொண்டிருந்த நேயர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதங்களிலே தடை தாமதம் இல்லாத ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றது. அது மட்டுமல்லாதது அஷ்டமாதிபதியும் 9ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடத்ததிபதியும் 6-8 சம்பந்தப்பட்டு இருந்தாலும் ஆரம்பத்தில் தடை என்பது பிற்பகுதியில் என்பது தடை தாமதத்தை மீறி அற்புதமான உங்களுடைய சுப நிகழ்வுகள், சுப விசேஷங்கள், காரியங்களுக்கு எடுத்து வைக்கின்ற நேயர்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் அழகு நிறைந்ததாகவும் சகோதர சகோதரிகளில் அன்பு ஆதரவுகள் பெற்று உங்களுடைய முயற்சிகள் தித்திக்கின்றதும், 3ஆம் இடம் மாமனாரை பற்றி குறிக்கக்கூடியதும், விரயம் செய்யக்கூடியதும், சகோதரிகளுக்காக கொடுக்கல் வாங்கல்களிலே ஈடுபடவும் அவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் முயற்சி சாணம் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடம் மீன ராசி என்பது உங்களுடைய சிறுதூர பயணங்களிலே செல்கின்றவர்களுக்கும், வியாபார ஸ்தலங்களிலே செல்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக உங்களுடைய 10ஆம் இடம் வியாபார ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி அதிபதி 3ஆம் இடத்திலேயும் 3ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்திலேயும் 3-5 என்பது பரிவர்த்தனை தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை யோகத்திலே செல்கின்ற காரணத்தினாலே தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிப்ரவரி மாதம் என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. இந்த பிப்ரவரி மாதங்களிலே மகர ராசிக்கார நேயர்களுக்கு 5-10 குடையவர் ராகுவுடன் சேர்ந்து, இது நாள் வரையில் ராகு மட்டும் இருந்து கொண்டிருந்தவர் தற்பொழுது பரிவர்த்தனை யோகத்திலே சுக்கிர பகவான் 4 மாத காலங்கள் உங்களுடைய முயற்சி சாணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே
பலவிதமான சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தாதவர்களுக்கும் நடத்தக்கூடிய சுப விசேஷங்களிலேயே கல்யாணங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் அவர்களுக்காக உதவிகள் செய்யக்கூடிய குறிப்பாக சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடியதும் அவர்களின் அன்பு ஆதரவுகள் பெற்று நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மகர ராசிக்கார நேயர்களுக்கு பிப்ரவரி மாதம் என்பது நவ கிரகங்களில் சஞ்சாரங்கள் பஞ்சமசானம் பலம் பெற்றும் பஞ்சமாதிபதி முயற்சி சாணத்திலே இருந்து உங்களுடைய மகர ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பனால் நல்லதொரு அனுகூலங்களையும் சிறு தூரம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கும் தொழில்களுக்காக வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் பற்பல யோக பலன்களை தாங்கி நவகிரகங்களின் சஞ்சாரம் ராசிநாதன் 2ஆம் இடத்திலே இருந்து அஷ்டமசானத்தை பார்த்தாலும் அஷ்டமசானத்தை பார்க்கின்ற குருவி நட்சத்திரத்திலே செல்கின்ற காரணத்தினாலே அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பெறக்கூடிய 8ஆம் இடத்ததிபதி ராசியிலேயும் இந்த மாதம் 13 தேதிக்கு பிறகு பிப்ரவரி 13 தேதிக்கு பிறகு உங்களுடைய மகர ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே இது நாள் வரையில் சட்ட சிக்கல்கள் இருந்தவர்களுக்கும் அதிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் ஒரு சில நேரங்களில் குடுக்கல் வாங்கல்களிலே கவனமாக அஷ்டமாதிபதியும் 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு புதனும் சூரியனும் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக எதிலையுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே அஷ்டமாதிபதியும் 6ஆம் இடத்ததிபதியும் 6-8 சம்பந்தப்பட்ட 2ஆம் இடத்திலே இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த பிப்ரவரி மாதங்களிலே மகர ராசிக்கார நேயர்கள் குடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனமாகவும் சிந்தித்தும் செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கின்றது. கடந்த நாட்களில் அதிகமாக ஒரு சில அஷ்டமாதிபதியும் 6ஆம் இடத்ததிபதி ருண சத்ருசனாதிபதியும் சேர்ந்திருக்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே வம்பு வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருந்த நிலை என்பது இந்த மாதங்களிலே மாறி நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக எதுவாக இருந்தாலும் குருவின் பார்வை பரிபூர்ணமாக இருக்கின்ற காரணத்தினாலே வம்பு வழக்குகளிலே நல்லதொரு தீர்ப்புகளையும் மன அமைதிகளையும் கிடைக்கின்ற மாதம் என்பது குருவின் அனுகிரகத்தால் நீங்கள் சகல விதமான யோக பலன்களையும் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 10ஆம் இடத்ததிபதி குரு பகவானும் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடியவரும் ராகு பகவானுடன் இணைந்து உங்களுடைய திரிகோணத்தை பார்க்கின்றதுனாலே ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. உங்களுடைய 4ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்ததிபதி சுகசானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய விரய சாணத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாது ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே வீடு வாகன சொத்து சுகங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாதது 4ஆம் இடம் வீடு சொத்து சுகங்களிலே கிடைக்கக்கூடியவர்களுக்கும் இதனால் வரையில் கிடைக்காதவர்களுக்கும் இந்த குருவின் பார்வையும் செவ்வாயும் 4 கிரகங்களும் ராசியை பலப்படுத்துகின்ற காரணத்தினாலே ராசி என்பது பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் சகலவிதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் என்பது அதுவும் ராசிநாதனுடைய நாளிலே வளர்பிறை திதியிலே இந்த மாதம் பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசியிலே இருந்தும் ராசிக்கு 2ஆம் இடத்திலேயும் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காதவர்களுக்கும் குருவின் அனுகிரகத்தால் வேலை கிடைக்கின்றது. உங்களுடைய 10ஆம் இடத்ததிபதி பலமாக இருக்கின்றதுனால அதிகபட்சமாக தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கிட்டத்தட்ட 4 மாத காலங்கள் சுக்கிர பகவானும் குரு பகவானும் உங்களுடைய 3ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினாலே சுபகிரகங்களின் சஞ்சாரம் என்பது சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாகவும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதமாகவும் குழந்தைகளால் நல்லதொரு மேன்மைகளையும் குழந்தைகள் வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கும் ஒரு சில அனுகூல பலன்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதமாக மகர ராசிக்கார நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.